வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பல்வேறு சிக்கலில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு கூட்டணியும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. பொதுவெளியில் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருந்தார். அதாவது, எங்களுடன் கூட்டணி வைப்பதற்கு 100 கோடி ரூபாய் கேட்பதாகவும், இது மிகப்பெரிய ஒரு மோசமான நடவடிக்கையாக இருக்கிறது. ஒருபோதும் நாங்கள் கூட்டணி சேர்வதற்கு பணம் கொடுக்க மாட்டோம், கொள்கையின் அடிப்படையில் தான் கூட்டணி வைப்போம் என்பதை தெரிவித்திருந்தார். அதாவது, அதிமுகவில் உட்கட்சிகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை பொதுமேடையில் பேசினால் நிச்சயம் மற்றவர்கள் கூட்டணி வைப்பதற்கு தயங்குவார்கள். இது பலமுறை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களிடமும் நிர்வாகிகளிடமும் எம்எல்ஏக்களிடமும் பேசியிருந்தார். ஆனால் பொதுச் செயலாளர் என்ற மரியாதை இல்லாமல் கூட மாஜி அமைச்சர்கள் செயல்படுவதால் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். மேலும் எந்த இடத்திற்கு சென்றாலும் எடப்பாடி மட்டும்தான் அதற்கான வேலைகளை தனியாக செய்வதாலும், மேலும் நீண்ட நேரம் உரையாற்றுவதாலும் அவரது முதுகுத்தண்டு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும், வயது மூப்பின் காரணமாக அவரால் தொடர்ந்து பல மாவட்டங்களுக்கு செல்ல முடியாத சிக்கலும் ஏற்பட்டுள்ளது. மற்ற மாஜி அமைச்சர்கள் உதவாமல் அவர்கள் தங்களது தொகுதிகளை மட்டும் பார்த்து கொள்வது போதும், எம்எல்ஏக்களாக பொறுப்பேற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அதிமுக கூட்டாக இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும் என்பது இப்பொழுது அதிமுகவில் இல்லை, பிரிவினைகள் தான் இருக்கிறது. மேலும் மதுரையை எடுத்துக்கொண்டால் எடப்பாடி சென்றால் அங்கு பெரும் கூட்டம் செல்வதில்லை. அதுவே செல்லூர் ராஜு சென்றால் மிகப்பெரிய அளவிலான கூட்டம் அங்கு அவருக்கு கிடைக்கிறது. இதனால் எடப்பாடியே பொதுச் செயலாளர் என்று மதிக்காமல் அவர் அதிமுகவின் மாஜி அமைச்சராகத்தான் பார்த்து வருகிறார்கள். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பது அவருக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. தற்பொழுது மன உளைச்சலும் முதுகுத்தண்டு வலியின் காரணமாக நேற்று இரவு கட்சி நிர்வாகி ஒருவர் இல்ல திருமண வீட்டில் கலந்து கொண்டு சேலத்திற்கு சென்றபோது அவர் மன உளைச்சலில் மயங்கி விழுந்துள்ளதாகவும், முதுகுதண்டு வலியின் காரணமாக சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் அவர் இன்று மாலை வீடு திரும்புவார் என்றும், கிட்டத்தட்ட அவரால் அதிக நேரம் நின்று பேச முடியாது என்றும் மருத்துவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமானது. அதில் அதிமுகவின் உட்கட்சியிலேயே ஒற்றுமை இல்லை என்றால் நிச்சயம் கூட்டணிக்கும் வாய்ப்பில்லாமல் போகிவிடும். உட்கட்சியில் நடக்கக்கூடியதை பொதுவெளியில் பேசுவது மிகப்பெரிய தவறு. மாஜி அமைச்சர்களுக்கு உத்தரவையும் பிறப்பித்ததோடு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். கடைசியாக அவரது உடல்நிலை சீராக வேண்டி நமது சேனல் மூலியம்